அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? எதற்காக இங்கே வந்து? நான் தென்காசியிலிருந்து வர்றேன். இது எங்கள் இன எழுச்சி கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நாள். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் தங்கள் இரத்த உறவுகளை நினைவு கூறுகின்ற ஒரு நாள். இந்த நாள் போராளிகள் மட்டுமல்ல, தமிழ் இனத்தை அழிப்பதற்கு கொடியவர்கள் நிகழ்த்திய அந்த தாண்டவத்தை இந்த மக்களுக்கு வரலாற்று ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் எங்கள் மாவீரர்களும் எங்களது இரத்த உறவுகளும் தங்கள் இன விடுதலைக்காக எப்படியெல்லாம் துயரத்தை அனுபவித்தார்கள் என்று இந்த மக்களுக்கு, வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு உணர்த்துகின்ற ஒரு எழுச்சி மிகுந்த நாள். எந்த இடத்தில் வீழ்ந்தோமோ அதே இடத்தில் நாங்கள் எழுகின்றோம் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. விழ விழ எழுவோம், ஒன்று விழுந்தால் ஒன்பதாக எழுவோம், அப்படி என்பதற்கு அந்த சொல்லுக்கு ஏற்ப இந்த நிகழ்வு. 1000 குண்டுகள், 1000 படைகள், 1000 கொலைகள் நீங்கள் செய்தாலும் ஒரு மனிதனின் சுதந்திர உணர்வு, அவனுடைய விடுதலை உணர்வு என்பது எப்பொழுதுமே மங்கி போகாது. அந்த உணர்வை ஒவ்வொருவரிடமும் கடத்துவதற்காக இந்த இன எழுச்சி நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த இன எழுச்சி நாள் என்பது தமிழர்களுக்காக தமிழர்கள் நின்று அதை நினைவு கூர்ந்து தங்கள் மாவீரர்களை போற்றுகின்ற ஒரு நாளாக நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு, அதாவது மே 18 அன்னைக்கு இந்த நிகழ்வு எடுக்கிறது. 2009 கொடுங்கோலர்கள் இந்த அப்பாவி மக்கள் மீது நடத்திய இராணுவ தாக்குதல்களில் ஒரே நாளில் 1,70,000 தமிழர்கள் மாண்டு போனார்கள். குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், பெண்கள் என்று இந்த நிலத்தில் எதுவுமே அறியாத தமிழர்களாக பிறந்த ஒரே காரணத்திற்காக, ஒரு குடும்பத்தின் ஒரு ஆசைக்காக நிகழ்த்தப்பட்ட இந்த கொலையில், கொத்து குண்டுகளுக்கு எங்களது மக்கள் இரையாகி போனார்கள். அந்த நாளை நாங்கள் கடைபிடிக்கிறோம். அதை எங்கள் மக்களுக்கு, வருங்கால பிள்ளைகளுக்கு சொல்வதற்காக நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துகிறது நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு 8 கோடி தமிழர்கள் வாழுகின்ற இந்த நிலத்தில் ஒற்றை மகனாக நின்று தன்னுடைய வரலாற்றை தன் பிள்ளைகளுக்கு கடத்துகின்ற ஒரு நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன். இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி நிலையான ஒரு சின்னம் பெற்றதுக்கு அப்புறம் வருகின்ற முதல் எழுச்சி மாநாடு இது ஒரு துக்க நாள் தான். 16, 17, 18 இந்த ஒரு வார காலம் என்பது தமிழர்களுக்கு உப்பில்லாத கஞ்சியை குடித்து அவர்கள் போர்க்களத்தில் இன விடுதலைக்காக அவர்கள் நின்ற ஒரு நாள். இந்த நாளை அவர்கள் வீழ்ந்த இந்த நாளை இன எழுச்சி நாளாக 1,00,000 மக்களை காவு கொடுத்துவிட்டு இந்த இன விடுதலைக்காக நிற்கின்ற இந்த மக்களுக்கான ஒரு நாளாக நாங்கள் இதை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில்தான் இந்த இந்தியம் தொடர்ந்து தமிழர்களுக்கு வஞ்சித்து கொண்டே இருந்தது. அதன் தொடர்ச்சியாக வஞ்சித்தது ஒன்றுதான் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை பறித்தது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார்கள், என் இரத்த உறவுகளின் ஆதரவோடு, என் மக்களின் ஆதரவோடு நான் பெருவாரியான வாக்குகளை பெற்று நான் அந்த சின்னத்தை மீட்பேன் அப்படின்னு சொன்னார். இதோ மீட்டு இருக்கிறார். விவசாய சின்னம் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் அண்ணன் சீமான் அவர்களை அந்த சீமான் அவர்களை தொடர்புடைய ஒரு சின்னம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம்தான். இந்த சின்னம் என்பது தமிழர்களிடையே புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வரும் காலம் என்பது நாம் தமிழருக்கு ஒரு அதிகாரத்தை பகிர்கின்ற ஒரு இடத்தில் வரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பாமக மாநாடு மிகப்பெரிய அதுக்கப்புறம் விஜய் அவர்களோட இந்த கட்சிகளை, இந்த பிற கட்சிகளை நான் வெறுக்கிறேன். இன்றைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு பெரிய 5 லட்சம் மக்களை அவர் திரட்டி இன்று ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பெருமையா சொல்றீங்க. அது பெருமை கிடையாது. அன்று ஈழத்தில் யுத்தம் நடந்தபோது 10,000 பேரை திரட்டி இவர்கள் அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு எந்தவித முயற்சியும் செய்யவில்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இது சாதிய மாநாடு.
ஒரு சாதி ஒரு நாட்டில் அரசு அமைக்க முடியாது. 5 லட்சம் பேர்கள் கூடி 8 கோடி பேரை ஆட்சிக்கு வர முடியாது. அது வர முடியாது. அந்த 5 லட்சம் பேருடைய குடும்பங்கள் தான் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க, வேற யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. ஒரு சாதி தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வர முடியாது. 100 பேர் இருக்கிறான்னா அதில் ஒரு குறிப்பிட்ட 15 பேர் வென்று அதிகாரத்திற்கு வர முடியாது. இன்னும் 85 பேர் இருக்கிறாங்கிறத நம்ம கணக்கில் கொள்ளணும். நம்மளை பிரித்து துண்டாடுகிற இந்த திராவிடன் இதை மிக சரியாக அதை பயன்படுத்திட்டு வரான். அவர்களுக்கு இவர்கள் துணை போறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. வன்னியர் சாதி என்றைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. இவர்கள் ஒரே ஒரு விஷயத்த நம்ம கேட்போம். வீரப்பன் ஒரு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், கருணாநிதி ஆட்சி காலத்தில், சீமான் வருகைக்கு முன்பு வீரப்பன் என்பவர் எப்படி சொல்லப்பட்டார்? அவர் சொல்லப்பட்டது சந்தன கடத்தல்காரர் தான் சொல்லப்பட்டாங்க. சீமான் ஒரு 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 எழுச்சியோடு ஒரு மக்களை திரட்டி, தன்னுடைய மக்களை திரட்டி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். வீரப்பன் திருடன் என்றால் அப்போ ஜெயலலிதா கருணாநிதிக்கு என்ன பேருன்னு கேள்வி கேட்டார். இந்த கேள்வியை ராமதாஸ் கேட்பாரா? அன்புமணி கேட்பாரா? அவர்களுக்கெல்லாம் ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை இருக்கிறது? கூட்டணிக்கு போகணும், பெட்டிகள் வாங்க வேண்டும், வெல்ல வேண்டும், அதிகாரத்தில் இருக்கணும், சுவைக்கணும், தன் குடும்பம் மட்டும் வாழணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒட்டுமொத்த வன்னியர்களின் பிரதிநிதிகள் அவர்கள் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், ஊருக்கு 2 பேர் கெட்டவன் இருக்கிற மாதிரி, மிகப்பெரிய ஒரு தட்டில் ஒரு கல் ஒரு கறிவேப்பில் கிடைக்கிற மாதிரி அதை எடுத்து தூர வைப்போம்ல, இந்த மாதிரியான ஒரு இதுதான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி. அது சாதி வெறியர்களால் நடத்தப்பட்டது. அது தமிழ் தேசிய இனத்திற்கு நடத்தப்பட்டது அல்ல. அண்ணாவின் பிறந்த நாளுக்கு லட்சக்கணக்கான பேர்களை கூட்டி தன்னுடைய படத்தை காட்டிய இந்த வைகோ ஏன் அன்று அம்மா தலைவர் பிரபாகரின் அம்மாவை திருப்பி அனுப்பிய போது இந்த ஒரு 10,000 பேரை திரட்டி விமான நிலையத்தின் முன்பு போராடி அவர்களுக்கு ஒரு சிகிச்சை அளிப்பதற்கு இவர் ஏற்பாடு செய்யலை? ஏன் ராமதாஸ் அதை செய்யலை? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள், எண்ணற்ற கேள்விகள் இருக்குது. அப்போ இவர்களுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, இவர்கள் பெரிய இந்த தலைகளை காட்டி அவர்கள் என்ன செய்கிறது, தங்களுக்கான ஒரு பெட்டிகளையும் சீட்டுகளையும் நோட்டுகளையும் வாங்கி கொண்டு தாங்கள் சொகுசாக வாழ்வதுதான். வேற என்ன இவர்களுக்கு கொள்கை இருந்துற போதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழராக ஒருங்கிணையாத வரை இந்த நிலத்தில் தமிழர்கள் என்ன செய்யாது, அதிகாரத்திற்கு வர முடியாது. இந்த நிலத்தில் மிகப்பெரிய கேடு இந்த திருமாவளவன், இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, இவர்களை போன்ற இந்த சாதிய அமைப்புகள் தான். இந்த சாதிய அமைப்புகளிலிருந்து தங்களை புடுங்கி எப்பொழுது தமிழர்கள் வெளியில் வருகிறார்களோ அன்றுதான் இங்கே ஒரு தூய தமிழ் தேசியம் மலரும், இங்கே ஒரு சிறந்த ஆட்சி அதிகாரம் வரும், எல்லாமே வரும். அவர்கள் அந்த என்ஐஏ சட்டத்திற்காக நான் கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தேன் என்று சொன்னவர் யாரு? ராமதாஸ். அப்போ அவருக்கு என்னது, அவர் கூட்டணியில இருந்தா எல்லாத்தையும் அமைதியா இருப்பாரு, கூட்டணியில இல்லைன்னா 1008 கேள்விகளை கேட்பாரு. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இது இனத்திற்காக வருவது, இது தமிழர் இனத்துக்காக வருகிறது. இங்க இருக்கிற எல்லாருமே எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க மச்சான், மாமன் அப்படின்னு சொல்லி வர்றது ஒரு விடுதலைக்காக வருவது. ஒரு சாதிய அமைப்பு ஒரு விடுதலையை நோக்கி பயணிக்காது. அவர்களுக்கு 4 சீட்டும் 4 பெட்டியும் தான் அவர்களுக்கு என்னதான் இருக்கும், கொள்கையாக இருக்கும். ஒரு இனத்திற்காக வருகிறன் என்பவன் கூடி நிற்பான். இங்கே என்ற சாதியும் அங்கே அடையாளப்படுத்தப்பட மாட்டாது. அது ரெக்கார்டுகள்ல இருக்கும், வீட்டில் இருக்கிற ரெக்கார்டுகளில் அது இருக்கும், வீட்டில் இருக்கிற மனிதர்கள்ட்ட, மூத்தவர்கள்ட்ட அது இருக்கும். இளைய சமுதாய பிள்ளைகளிடம் அந்த இது இல்லை. அவர்களிடம் ஒன்றே ஒன்றுதான், தமிழர் என்கின்ற ஒரு இன எழுச்சியை தவிர, தமிழர் என்கின்ற ஒரு இன உணர்வை தவிர, தமிழர் என்கின்ற ஒரு ஒற்றுமையை தவிர வேற எதுவுமே இருக்காது. நாம் தமிழர் கட்சி கூட்டுவது தமிழர் இன ஒற்றுமை உணர்வு மாநாடு. இது தமிழர்களுக்காக தமிழர்களே செய்கின்ற ஒரு மாநாடு. இங்கே நிற்கிற பையர்கள் யாருமே வாலண்டியர்ஸ். நான்லாம் வாலண்டியர்ஸாக தான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அதிகாலையிலே வந்துட்டேன். எங்கேயோ இருந்து பயணித்து, தென்காசியிலிருந்து பயணித்து ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம், இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா, எதிர்கால என்னுடைய சந்ததியினருக்காக ஒரு சரியான தலைவன் அமர்ந்து விட்டால் நாம் என்ன வீட்டில் நிம்மதியாக தூங்க போகிறோம். நாம் போராட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. வெளிநாடுகள்லாம் அப்படியா இருக்குது, கனடா ஐரோப்பிய நாடுகள்லாம் அப்படியா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை நாம் உருவாக்குறதுக்கு தான் இதை நாங்கள் பாடுபடுகிறோம். வளங்களை கொள்ளையடிக்காத, வளங்களை பாதுகாக்கின்ற, இந்த நாட்டில் சாராயம் காய்ச்சாத, சாராயம் விற்காத ஒருவரை முதல்வர் ஆக்குவதற்கு தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்கான பயணம்தான் இது
தமிழர்கள் எழுச்சி, தமிழர்களுக்காக தமிழர்களை நடத்துகின்ற ஒரு இன உணர்வு கொண்ட ஒரு நிகழ்வு. நன்றி.